எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் வீடியோனா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஆகஸ்ட் 11, 2025 அன்னைக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கிற 3.5 லட்சம் நாய்களை பிடிச்சி கொண்டு போய் ஒரு ஷெல்டரில் அடைக்க சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே. ஓகேங்களா? என்ன காரணத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாய்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நாய்கள் வந்து மனிதர்கள் அதிகமாக கடிக்குது, நாய்கள் வந்து மனிதர்கள் அதிகமாக தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. 2001 ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. என்ன உத்தரவுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸையும் பிடிச்சி ஊசி போட்டு ஸ்டெர்லைசேஷன், அதாவது கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அதற்கு உண்டான நிதியையும் வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த நிதி எங்கே போச்சு? அப்போவே எல்லா ஸ்டேட் மாநகராட்சியும் கரெக்டாக அந்த நிதியை பயன்படுத்தி கரெக்டாக அந்த நாய்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த அளவுக்கு நாயோட எண்ணிக்கை அதிகமாகுமா? 2001 ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 2000 டாக்ஸ் இருந்திருக்குங்க. இப்போ 2025 ஒரு ஸ்டேட்டுக்கு 10,000 டாக்ஸ் இருக்குது. இது யாரோட தப்பு? அது மாதிரி இன்னொரு காரணமும் இருக்குது. முதல் காரணமும் நம்ம தான், ரெண்டாவது காரணமும் நம்ம தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக இருக்கும்போது அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறோம். அதை கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? இல்லையே. என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ரோட்டில் விட்டுட்டு வந்துடுங்க. அது எப்படிங்க சர்வே பண்ணும்? அதை யோசிக்கவே மாட்டிங்களா? ஐயோ, இத்தனை வருஷமும் நம்ம வீட்டில் வளர்ந்த நாய் நம்ம கொண்டு போய் ரோட்டில் விட்டோம்னா அது எப்படி சர்வே பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டிங்களா? ஒரு நாய்க்கு ரேபிஸ் தாக்குதல் இருக்குங்கிறதுனால நீங்கள் எல்லா நாயையும் கொண்டு போய் ஷெல்டரில் அடைக்கணுங்கிறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அக்கான்னு பார்க்க மாட்டேங்கிறான், தங்கச்சின்னு பார்க்க மாட்டேங்கிறான், அம்மான்னு பார்க்க மாட்டேங்கிறான், எல்லாரையும் ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணி போட்டுட்டு போயிடுறான். ஒரு ஆம்பளை பண்ணுற தப்புக்காக எல்லா ஆம்பளையும் கொண்டு போய் ஷெல்டரில் அடைச்சிடலாமா? ஏற்றுப்பீங்களா? அப்போ இதை மட்டும் எந்த விதத்தில் நாங்கள் ஏற்றுக்கிறது? அவ்வளோ ஈஸியாக இந்த தீர்ப்பை கொடுத்துட்டீங்களே. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, இந்த பூமிங்கிறது எல்லாரும் வாழ்கிறதுக்கு சமமான உரிமை இருக்குது. வாயில்லாத ஜீவனுங்கள் அதுங்க வாழ்கிறதுக்கு சமமான உரிமை இருக்குது. தெரியுதுங்களா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 21 ஆக்டின் படி அவர்களுக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உரிமை உண்டு. அதே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 51G படி நாயின் இல்லை, மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க வேண்டிய கடமை ஒரு இந்திய குடிமகனாக நம்மளுடைய டியூட்டி. அதை இது நாள் வரைக்கும் யார் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். எங்களை மாதிரி ஆளுங்களை விட்டுருங்க, நாங்களாம் அதிகமாகவே செஞ்சுருக்குறோம் நாய்ங்களுக்கு. அது 4 கால் ஜீவனுங்க, அது வாயில்லாத ஜீவனு. நமக்கெல்லாம் வலிச்சுதுன்னா உடனே போய் சொல்லிடுறோம், அது எங்கே போய் சொல்லும்? நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் அந்த அளவுக்கு ஷெல்டர்ஸ் கிடையாது. இவ்வளோ நாய்களையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைக்கணும்னா அந்த அளவுக்கு ஷெல்டர்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே அடைக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு நாய்க்கு வந்து ரேபிஸ் தொற்று இருக்குது. இப்போ ஷெல்டர்ஸில் கொண்டு போய் அடைக்கிற இதில் வந்து ஒரு 10 நாய்க்கு ரேபிஸ் தொற்று இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10,000 நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10 நாய்க்கு ரேபிஸ் தொற்று இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற அந்த நாய்ங்களை இந்த 10 ரேபிஸ் தொற்று உள்ள நாய்ங்க போய் கடிச்சுதுன்னா அப்போ அந்த நாய்ங்க பாதிக்கப்பட்டு செத்து போயிடாதுங்களா? அப்போ அதுதான் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? கிளம்பி வந்துட்டேன், நீ நாய்கிட்ட கடி வாங்கியிருந்தா தெரியும்னா, நாய்கிட்ட நிறையாவே கடி வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? ஒரு 9 டைம் கடி வாங்கியிருக்கிறேன். அதுக்குண்டான தடுப்பூசியும் நான் போட்டிருக்கிறேன், அதுக்குண்டான சிகிச்சையும் நான் மேற்கொண்டு இப்போ நல்லா தானே இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நாய் வளர்க்குறேன். பாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து நான் வேறு ஊரில் இருந்ததுனால என்னால் வந்து அங்கே நாய்களை சரிவர வளர்க்கவும் முடியல. என்னாலையும் அந்த சூழ்நிலையில் நாய்களை வச்சு என்னால் பராமரிக்க முடியல. அதனால் அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸை வந்து அடாப்ட் கொடுத்துட்டேன்.
இப்போ இந்த 10 வருஷத்துல நான் இந்த 3 நாய்களை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இடையில வேற எந்த நாயும் நான் வளர்க்கல. இதுல 2 பொன்னாயி, சரிங்களா? 2 பொன்னாய், ஒரு பொன்னாய்க்கு நான் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த 3 நாய்களுக்கும் நான் சரியான முறையில சிகிச்சை கொடுத்துருக்குறேன். தடுப்பூசி போட்டிருக்கிறேன், ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டிருக்கிறேன். சின்னதா அதுங்க உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துட்டா கூட அதுங்கள உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சிகிச்சை பண்ணிடுவேன், சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த நாட்டு நாய்கள் நீங்கள் காவலுக்கு உங்களுக்கு தரமான நாய்னா அது நாட்டு நாய்கள் மட்டும்தான். வெளிநாட்டு பிரீடு வேணும்னா அழகுக்கு வேணால் நீங்கள் வளர்க்கலாம், அழகுக்கும் ஆசைக்கு வேணும்னா நீங்கள் வளர்க்கலாம். ஆனால் உங்களுடைய பாதுகாப்பிற்கு உகந்த நாய் என்றால் அது நம்ம நாட்டு இனம் மட்டும்தான். வேற எந்த நாட்டு நாயும் உங்களால் அதுக்கு பாதுகாக்க முடியாது, சரிங்களா? அப்படியும் தான் சில ஜென்மங்க இருக்கீங்களே, அப்படியும் தான் சில பேர் இருக்கிறீங்க. வெளிநாட்டு நாயை ஆசைக்கு கூப்பிட்டு வந்து வளர்த்துட்டு வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு அந்த நாய்க்கு சின்னதாக தோளில் ஒரு மாற்றம் வந்துட்டா கூட கொண்டு போய் ரோட்டில் விட்டுறீங்க. தான் இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த டாக் பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. இன்னைக்கு அந்த ஒரு அண்ணா தான் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு காது கிடையாது, ரோட்டில் விட்டுட்டாங்க. அந்த அண்ணா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி வச்சுட்டு வராங்க. ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்க? நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா வளங்க. நாய் வந்து நான் வளர்க்க மாட்டேன், நான் கொஞ்ச நாள் வளர்ப்பேன், அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரீட்டில் விட்டுறேன்னா நாய் தயவுசெய்து யாருமே வளர்க்காதீங்க, புரியுதுங்களா? இப்போ நாய் கடிக்குதுன்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் ஷெல்டரில் அடைக்கிறீங்க. யானை என்ன மிதிக்குது மனுஷன் எல்லாரையும், கொண்டு போய் அவங்களால அதை ஷெல்டரில் அடைக்க முடியுமா? மொத்த யானையும் பிடிச்சி கொண்டு போய் நீங்கள் அடைச்சிருவீங்களா? இல்லை அதுதான் ஏற்றுக்குமா? இன்னைக்கு நாய், நாளைக்கு யானை, நாளன்னைக்கு குரங்கு. எல்லாத்தையும் சிந்திங்க, சரிங்களா? எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து தப்பு பண்ணுறவங்க. மனுஷனாக இருக்கிற நம்ம வந்து எல்லாருமே ஒரு விதத்தில் தப்பு பண்ணுறோம். தப்பு பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் நம்ம போய் மன்னிப்பு கேட்குறோம். ஒருத்தவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம போய் மன்னிப்பு கேட்குறோம். நம்ம தப்பை மன்னிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாய்ங்கெல்லாம் அப்படிதாங்க. அதுங்க அதாவது பூமியில் பிறந்த ஜீவராசிகள் யாராக இருந்தாலுமே மனிதர் உள்பட தப்பு பண்ணுறது இயல்பு. அந்த இயல்பை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையா? ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கிறீங்க? எதுக்கு இவ்வளோ ஒரு கொடூரமான தீர்ப்பு? எதுக்கு இந்த தீர்ப்பில் ஏதாவது நியாயம் இருக்குதா சொல்லுங்களேன். என் ஹஸ்பண்டோட டியூட்டி அப்படி, புரியுதுங்களா? அந்த டியூட்டி முடிஞ்சு வர வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னா அது என்னோட நாய்களால் மட்டும்தான். என் நாய்களால் மட்டும்தான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். எனக்கு வேறு எந்த பாதுகாப்பும் கிடையாது. 3 நாயும் பாதுகாப்புனால தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்டோட டியூட்டி அப்படி, அன்டைமில் தான் வருவார், ஓகேங்களா? நாயை அடித்து விரட்டி விட்டுட்டு நாயை கொன்னுட்டு அப்புறம் போய் பைரவா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்களேன். எல்லா தப்பையும் பண்ணி போடுறீங்க, நாய்க்கு எதிராக 1008 தப்பு பண்ணி போடுறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கோயிலில் நின்றுட்டு பைரவா என்னை காப்பாற்றுனா எப்படிங்க அந்த சாமி ஏற்றுக்கும்? அப்புறம் எதுக்குங்க இந்தியாவில் வந்து நாயை வந்து பைரவங்கிறீங்க? நீ உடனே என்ன கேட்குறீங்க? நீங்கள் என்ன கேட்பீங்க? அப்போ மனிதர்கள் உயிரை விட நாய் உயிர். நான் அப்படி சொல்ல வரல, நான் அப்படி சொல்லவே வரல. மனிதர்களுடைய உயிரும் மிக மிக முக்கியம். குழந்தைங்களோட உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தானே அந்த வாயில்லாத ஜீவன்களோட உயிரும் முக்கியம் தானே. ஏங்க நம்ம தான் உணவு சங்கிலியில் முதலிடம் இருக்கோன்னுட்டு நம்ம இந்த அளவுக்குலாம் ஆடக்கூடாது. ஏற்கனவே நாடு நாசமாக போயிட்டுருக்குது, அது நல்லாவே தெரியுது. எல்லாருமே கண்கூடாக தானே பார்த்துட்ருக்குறீங்க நாடு நாசமாக போயிட்டுருக்கிறத. இதில் இந்த பாவத்தையும் கையேந்தணுமா? சொல்லுங்க. தப்பு பண்ணுறது நம்ம இயல்பு எப்படியோ அதே மாதிரி தப்பு பண்ணுறது வாயில்லாத ஜீவன்களோட இயல்பு. ஏங்க 6 அறிவு ஜீவன், 6 அறிவு படைச்ச நம்மளே தப்பு பண்ணுறோம்.
அவ்வளோ தப்பு பண்ணுறான். அடுத்த நிமிஷம் அதை தூக்கி போட்டு போயிடறான். அதுங்க அஞ்சறிவு ஜீவனுங்க. அதுங்க என்ன தப்பு பண்ணும்? தப்பு பண்ணால் இல்லை அதுங்களுக்கு தெரியுமா நம்ம இவங்களை கடிச்சிட்டோம், ஐயோ நம்ம இவங்களை கடிச்சிட்டோம்னு தெரியுமா? தெரியாதுங்க. ஒரு நாய் வந்து ரேபிஸ் நோயால் கடிச்சுது. ஒரு இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு மொத்த இந்தியாவில் இருக்கிற நாயவும் கொண்டு போய் ஒரு ஷெல்டரில் அடைக்கணும்னா இது வந்து எந்த விதத்துலேயுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எங்களை மாதிரி டாக் லவர்ஸ், அனிமல் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இது வந்து பெரிய பேரிடியாக இருக்குது. எங்களால் முடியல. இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இப்போ ஒரு அந்த 11ஆம் தேதியிலேருந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. என்ன ஆக போதோ, இந்த தீர்ப்பை ரிட்டன் வாங்குவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு கவலையே வந்து இது போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து சுப்ரீம் கோர்ட்டை வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த தீர்ப்பை வந்து ரிட்டன் வாங்கிருங்க. வேணாம், இப்படி ஒரு தீர்ப்பு வேண்டாம். வாயில்லாத ஜீவன்கள் நமக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் இந்த உரிமை இருக்குது இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு. தயவு செய்து இந்த தீர்ப்பை ரிட்டன் வாங்கிருங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு தெரியலை, வேறு ஒன்றும் சொல்லவும் முடியல. ரொம்ப வேதனையாக இருக்குது.